ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வீடியோ போடுறேன், கிளாஸ் போடுறேன். ஸோ அதனால் கவனமாக பார்த்துங்க. கொஞ்சம் ஃபேமிலி இது இருந்ததால் நல்லா வீடியோஸ்லாம் போட முடியல. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டாண்ட்லாம் செட் பண்ணுறதுங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரேமில் வந்து நான் கிளாத் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதேமாரி நீங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி டைட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து கிளியாது. செட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத்து டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கிளாத்து செட் பண்ணுறேன் பாருங்கள். கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக டிசைனுக்கு, எக்ஸசைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒயிட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரேம் மேலே நான் செட் பண்ணிவிட்டு அது மேலே நான் கிளாத்து மேலே ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா செட் பண்ணும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் எங்கே பார்த்தாலும் டைட் பண்ணுறேன். எங்கே பார்த்தாலும் ஃபோல்டு பண்ணி ஈவனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஈவனாக இருக்குது. இப்போ கிளாத்தை அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம லூஸ் ஆகிட்டோம் இல்லையா ஸ்க்ரூவை, அதை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் ஆகிட்டான்னு தொட்டு பார்த்துட்டு கிளாத்தை வந்து நம்ம டைட்டாக இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து டைட்னஸ் கொடுக்கும் சென்டரில். அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக இழுத்துட்டோம்னா கழண்டிடும் ரெண்டா. ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்ம கிளாத்தை மட்டும், லூஸாக இருக்கிற கிளாத்தை மட்டும் இழுக்கணும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த லூஸாக இருக்கிற கிளாத்லாம் இந்த சுருக்கமாக இருக்கிற இடத்துல லேசாக இழுத்தோம்னா அது கொஞ்சம் பிளெயின் ஆகிடும். இந்த மாதிரி கிளாத்தை லேசாக சுற்றி ரொட்டேட் பண்ணி நம்ம எங்கே பார்த்தாலும் இழுத்துடணும். இப்போ வந்து லேசாக இது பண்ணி பார்க்கும்போது மோளம் லேசாக அடிக்கிற சவுண்டு கேட்க முடியுமா? அதேமாரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற ஃபீல் நம்மளுக்கு தெரியும். லூஸாக இருந்துச்சுன்னா சவுண்டு கேட்காது. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ஃப்ரேமை மேலே செட் பண்ணிடுறோம். மேலே செட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் புஷ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். செட் பண்ணிவிட்டும் ஒரு தடவை வந்து லேசாக கிளிக் பண்ணி பார்க்கணும் அந்த சவுண்டு கேட்குதா இல்லையான்ட்டு. இப்போ வந்து நான் 13 சைஸ் நீடில் எடுத்துக்கிறேன். 14 இதில் வந்து 2 சைஸ் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. மேக்ஸிமம் 13, 14 யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணும்போது 14 யூஸ் பண்ணோம்னா த்ரெட்டு வந்து டக்குன்னு கட் ஆகிடுது. ஸோ 13 சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் 13 சைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டே இல்லாமல் கிளாத்தில் இதேமாரி குத்தி பாருங்கள். குத்தும் போது வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் நீடில். நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதேமாரி ஒன் டே ஃபுல்லாக அது ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக இதேமாரி ரொட்டேட் பண்ணி குத்தி பார்த்தீங்கன்னா த்ரெட்டு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இடையில வந்து த்ரெட்டு மேலே வரும். சில இடத்துல த்ரெட்டு மேலே வரும், சில இடத்துல மேலே வராது. இந்த குத்தும் போது த்ரெட்டு லாக் ஆகும். அந்தமாரி லாக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு தடையும் ஃபுல்லாக இதுமாரி குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் இதுதான். இது ஃபுல்லாக நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாத்தில் குத்தும் போது இதுமாரி ரொட்டேட் பண்ணி தான் குத்தணும். ப்ளைனாக அதுவும் 90 டிகிரி வச்சு தான் குத்தணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் அது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். இது இப்போ செஞ்சுட்டு எனக்கு பிக் எடுத்து அனுப்புங்க.